الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்முடைய கிதாபு தௌஹீத் தொடர்பான இந்த வாராந்திர வகுப்பு பயணம் பொதுவாக ஷைகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹிர் ரஹ்மா அவர்கள் தொகுத்த புத்தகங்களில் உலூஹியத் சம்பந்தமாக, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான தௌஹீதை பற்றி அதிகமாக பார்க்க முடியும். அந்த தொடர்பின் கீழ் எழுதப்பட்ட புத்தகமாக கிதாபு தௌஹீதும் இருக்குது. இந்த கிதாபு தௌஹீத் சம்பந்தமா நம்முடைய பயணம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, வாராந்திர வகுப்புகளாக. அந்த வகையில் நாம நம்முடைய கடைசி அமர்வுல இந்த புத்தகத்தில் ஷைகுல் இஸ்லாம் அவர்கள் நமக்கு எடுத்து காண்பித்த ஒரு அழகான ஒரு தலைப்பு தான் அல்லாஹுடைய குர்ஆன் வசனத்தையே தலைப்பாக கொடுத்து நமக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், அதாவது நபியே, நீங்க நாடியவர்களுக்கு உங்களால நேர்வழி கொடுக்க முடியாது. நேர்வழி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் புறத்துல இருந்துதான் இருக்குது. பத்தி நல்லபடியா பார்த்திருந்தோம். ஆரம்ப ஒரு சில வசனங்கள் பார்த்திருந்தோம். ஹிதாயத் என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து மட்டுமே வரக்கூடிய ஒன்றா இருக்கு. அது தொடர்பாக கடைசியாக பார்த்திருந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னா, இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே, நீங்க நேர்வழியின் பக்கம் ஹிதாயத்து செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க. இந்த இரண்டு தரப்பு உள்ள வசனங்களுக்கு சம்பந்தமாக விளக்கங்களையும் பார்த்திருந்தோம். ஹிதாயத் என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்ட ஒன்று. ஒன்னு ஹிதாயத்துல் இர்ஷாத், நாம வழிகாட்டக்கூடிய நேர்வழி. இன்னொன்னு ஹிதாயத்துல் தௌஃபீக், அல்லாஹ் தஆலா அந்த வழியில் செலுத்தக்கூடிய நேர்வழி இருக்குல்ல. ஹிதாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க. ஒன்னு வழிகாட்டுறது, இதுதான் நேர்வழிப்பா, பயணம் பண்ணிக்க. வழிகாட்டுறதுக்கு தான் நம்ம குர்ஆனும் இருக்கு, நபி இருக்காங்க, ரசூல்கள் இருக்கிறாங்க, இமாம்கள் இருக்காங்க. நம்ம குர்ஆனை படிக்கக்கூடிய, நம்ம குர்ஆன் சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களா இருக்கட்டும், குர்ஆனை படிக்கக்கூடிய நாமலா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளா இருக்கட்டும், நமக்கு சொல்லி கொடுக்கிறது அல்லாஹ் கண்டிப்பா இருக்கான். இந்த நேர்வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியது நமக்கு இந்த வகை சம்பந்தமான வழிகாட்டில் கொண்டு சேர்ப்போம். அல்லாஹ் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அந்த நேர்வழி காட்டப்பட்ட பிறகு நேர்வழியில செலுத்தணும்ல. எனக்கு நேர்வழின்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்ச பிறகும் நான் நேர்வழியில வந்து சேரணுமே. அல்லாஹ் என்ன நேர்வழியில பயணிக்க செய்யணுமே. நிறைய பேருக்கு தெரியும் இதுதான் நேர்வழின்னு சொல்லி, தெரிஞ்ச பிறகும் பயணிக்காம இருக்காங்க. அவங்களுக்கு எது இடையூறா இருக்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு நேர்வழியில இன்னும் செலுத்தல அவங்கள. இப்ப இது அல்லாஹ் மேல குறை சொல்ல முடியாது. நாம அதுக்கேத்த சரியான ஆக்ஷன்ஸ் நாம எடுக்கல, அதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக எண்ணங்களுக்கான கூலி போல அமல்களுக்கான விளைவுகளை கண்டிப்பா பார்க்க வைப்பான். அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நாம அடுத்த கட்டமாக இன்னொரு அழகான மிக முக்கியமான தேவையான தலைப்பு இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம். இதன் தலைப்பாக ஷைகுல் இஸ்லாம் சொல்லுவாங்க, பாபு மா ஜாஅ அன்ன சபப குஃப்ரி பனி ஆதம் வ தரகஹும் தீனஹும் ஹுவல் குலூ ஃபி ஸாலிஹீன். பனு ஆதம், அதாவது மனிதர்களுடைய குஃபரின் காரணமாக, குஃபர்னா என்ன? அல்லாஹ்வை நிராகரிக்கிறது இதனுடைய மிக முக்கிய காரணமாகவும், வ தரகஹும் தீனஹும், அவங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விடுறதுக்கான காரணமாக ரெண்டு விஷயங்கள். ஒன்னு
மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி குஃப்ர் வந்துச்சு, எந்த காரணத்தின் அடிப்படையில குஃப்ர் வந்துச்சு அது. இன்னொன்னு, இந்த மார்க்கத்தை மனிதர்கள் விட்டுட்டாங்கல்ல, அந்த விடுறதுக்கான காரணம் என்ன? ரெண்டு விஷயங்களுக்கும் காரணமா இருக்கிறது ஹுவ அல் குலுவு ஃபி ஸாலிஹீன், நல்லவர்களின் மீது இருக்கக்கூடிய பாசம் இருக்குல்ல, அத வரம்பை தாண்டி நாம மனசுல கொள்றது, அளவு தாண்டி அளவு கடந்து வரம்பு மீறி நல்லவர்கள் நாம நேசிக்கிறது. நல்லவர்களுடைய நேசம் தான் இந்த உலகத்துல முஸ்லிம்கள் கண்ட முதல் ஷிருக்குக்கான காரணம் அமைஞ்சிச்சு. இன்னைக்கும் கூட நம்முடைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல, அதிகமாக கபர் வணங்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், இல்ல தர்காக்கள புனித ஸ்தலங்களாக கவனிக்கக்கூடிய கருதக்கூடிய மக்களா இருக்கட்டும், இல்ல இத்தகைய கொள்கை கொண்ட மக்களா இருக்கட்டும், அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? இங்கு நல்லவர்கள் அடங்கி இருக்கிறாங்க, நல்லவர்கள் நேசிக்கிறோம். நல்லவர்களை நேசிக்கிறது மார்க்கம் தான், நாங்க எப்படி நேசிக்கிறோம்? இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? நல்லவர்களை நேசிக்க நமக்கு மார்க்கம் தான். நல்லவர்களை நேசிக்கிறது நம்முடைய மார்க்கத்தின் பங்கு. அவுலியாக்களை நேசிக்கல அப்படின்னா இன்னைக்கு நாமளும் நீங்களும் முஸ்லிம் கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் தஆலா வலிமார்களை பத்தி குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான், யார் உண்மையான வலி. இன்னைக்கு அவுலியாக்கள் அப்படின்னு தனிப்பட்ட கான்செப்ட் கொண்டு போறாங்கல்ல, இவங்க தான் அவுலியாக்கள், இவங்க தான் அவுலியாக்கள் சொல்லி. இப்ப இந்த அவுலியாக்களுடைய டெஃபினிஷன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப குர்ஆனை விட அழகான விளக்கம் எது கொடுக்க முடியும்? இப்ப குர்ஆன் சொல்லுது உண்மையான வலினா யாரு? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், ஈமான் கொண்டு இருக்கணும், தக்வால உயர்ந்து இருக்கணும். எந்த மனிதர்கள் ஈமான் கொண்டிருப்பார்களோ அதே நேரத்தில் தக்வாவில் உயர்ந்தும் இருப்பார்களோ அவங்க ஈமான் தக்வாவை பொறுத்து வலிமார்கள் லிஸ்ட்ல உயர்ந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில நமக்கு வலிமார்களுடைய முன்னோடியாக பார்க்கப்படுறது யாராக இருக்கணும்? நம்ம நபியா இருக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை தாண்டி ஈமான்ல உயர்ந்தவர்களும் தக்வால உயர்ந்தவங்களும் யாரும் இருக்க முடியாதானே. அப்ப நபியை தாண்டிய வழி யாரும் இல்லை. நபிக்கு பிறகு பார்க்க போனா சஹாபாக்கள், சஹாபாக்களை தாண்டிய வழி யாரும் கிடையாது நபியை தவிர. இப்ப சஹாபாக்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அந்த தாபிஈன்கள், அவங்களுக்கு பிறகு பார்க்கும்போது தபா தாபிஈன்கள், இவங்க நபியின் வாயிலாக நல்ல வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆனவங்க. நபி சொன்னாங்கல்ல, ஹைருல் குரூனி கர்னி, சமூகங்களிலேயே சிறந்த சமூகமானது என்னுடைய சமூகம், அதாவது சஹாபாக்களுடைய கூட்டம், சஹாபாக்களுடைய தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும், சஹாபாக்களுக்கு அடுத்து யார் சிறந்தவங்க? யலூனஹும், இவங்களுக்கு பிறகு வந்த மக்கள், அவங்கதான் தாபியன்கள் நம்ம சொல்றோம். நபி சொன்னாங்க சும்மல்லதீன யலூனஹும், பிறகு தாபியன்களுக்கு பிறகு வந்த சமூகம், அவங்கள தான் நாம தபு தாபின்னு சொல்றோம். இவங்க நபியின் நாவிலிருந்து சுப செய்தி பெற்ற மனிதர்கள், சிறந்த சமூகமாக. அப்ப இவங்க நமக்கு சிறந்த வழி. வலிமார்களுடைய நேசம் நமக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம் முஃமின் கிடையாது. உலக மக்களுக்கு மத்தியில முஸ்லிமான பெயர்களை கொண்ட உடம்புகளா இருக்கலாமே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையில முஸ்லிம்களாக நாம ஆக முடியாது. முழுமையான முஸ்லிமாக நம்மால ஆக முடியாது. எப்ப? இந்த சஹாபாக்களை வலிமார்களை நேசிக்காத வரைக்கும். சஹாபாக்களை வலிமார்களை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்க பங்கு நமக்கு இருக்கு. என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க வலிமார்களுடைய நேசம்னா என்ன? இந்த வலிமார்களுக்கான நேசங்கள் எந்தெந்த விஷயங்கள் அடங்குது? இந்த நேசம் சம்பந்தமாக எப்படியெல்லாம் மனிதர்கள் வழி தவறி போனாங்க. இந்த நல்லவர்களின் சாலிஹீன்களினுடைய நேசம் தான் மனித குலத்துல ஷிர்க்க கொண்டு வந்த அடிப்படை காரணமாக இருக்குன்றது நமக்கு வரலாறு சொல்லி கொடுக்குது. ஏன் வரலாறு? குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுக்குது, நபியின் வாழ்க்கை நமக்கு சொல்லி, நபியுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த தலைப்பின் கீழ் நமக்கு ஒரு சில விஷயங்களை ஷைக் ஹுசைன் சொல்லி கொடுக்குறாங்க. தலை புரிஞ்சுச்சா? மனிதர்களுக்கு மத்தியில இந்த குஃப்ர் தன்மை வந்ததுக்கு காரணம் என்ன, அண்ட் அதே போல இந்த மனிதர்கள் மார்க்கத்தை விட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, சாலிஹீன்கள்ல வரம்பு தாண்டி நேசிச்சது, சாலிஹீன்கள்ல வரம்பை கடந்து போனது, நல்லவர்கள் மத்தியில வரம்பை தாண்டி அளவு கடந்து போனதுதான் காரணமா இருந்துச்சு. தலைப்புக்கு பிறகு இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய ஆயத்து தான் இங்க முதன்மையாக கொடுக்கப்படுது. அல்லாஹ் சொல்லுவான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, லா தகுலூ ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்துல நீங்க வரம்பு கடந்து போகாதீங்க. அல்லாஹ் இங்க சொல்றான் வேதம் கொண்டவர்களே. வேதம் கொண்டவர்களேனா யாரு? அந்த யூதர்களும் நசாராக்களும் தானே, அந்த கிறிஸ்தவர்களும் அந்த யகூதிகளும்.
அவங்களுக்கு அல்லாஹ் தாலா வேதம் கொடுத்து வச்சிருந்தான். இங்க அல்லாஹ் சொல்றா வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. அப்ப அல்லாஹ் தாலா ஏற்கனவே முஷ்ரிக்குகளை பார்த்து நேரடியாக பேசாம அல்லாஹ் இங்க தனக்கு எதிராக கொண்டு நிப்பாட்டுறது ஏற்கனவே அல்லாஹுடைய வேதங்களை சுமந்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள், அந்த யகூதிகள். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹுடைய வேதம்னா என்னன்னு தெரியும், அல்லாஹுடைய வேதம் எப்படி இருக்கும்னு தெரியும், அல்லாஹுடைய வேதம் சம்பந்தமான அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் அவங்கள முன்னிறுத்தி கேட்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, லா தகுலூ ஃபீ தீனிக்கும், உங்க மார்க்கத்துல வரம்பு மீறி போகாதீங்க. இதுக்கு பின்ன பல படிப்பினைகளை பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக முக்கியமாக பார்க்க விரும்புறது, நபியுடைய காலத்துல இருக்கிறோம்ல, நபி முகமதுடைய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நபி முகமதுடைய சமூகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நபியுடைய வாழ்க்கையில குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு. அதுல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற குர்ஆனிய வார்த்தைகளாக யா அஹ்லல் கிதாப், நபி வாழ்ந்த நாள்கள்ல இருந்த யூதர்கள், நபியுடைய வாழ்க்கையில இருந்த நசராக்கள், இவங்களை முன்னிறுத்தி அல்லாஹ் கேட்கிறா, யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, யூதர்களே, நசாராக்களே, லா தகுலூ ஃபீ தீனிக்கும், உங்க மார்க்கத்துல வரம்பு கடந்து நீங்க போகாதீங்க. என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்க வேதத்திலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு பிறகு ஒரு நபி வருவார், இதற்கு பிறகு ஒரு வேதம் இறக்கப்படும். இந்த விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு பிறகு நபி வருவாரு, அந்த நபியுடைய தன்மைகள் இப்படி இருக்கும், நபியுடைய பெயர் இப்படி இருக்கும், அந்த நபியுடைய அடையாளங்கள் இப்படி இருக்கும், இது அவங்களுடைய வேதங்கள்ல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான்ட்டு குர்ஆன்லயே சொல்லி கொடுக்கிற அல்லாஹ் தாலா. இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட பிறகு உங்களுடைய கடமை என்ன? அந்த நபி வந்துட்டாரு, அந்த வேதம் இறங்கிருச்சு, அப்ப உங்களுடைய கடமை என்ன? அந்த நபியின் மீது ஈமான் கொள்ளணும், அந்த வேதத்தின் மீது ஈமான் கொள்ளணும். மாறாக உங்களுடைய பெருமையின் காரணத்தினால, இன்னொன்னு பொறாமையின் காரணத்தினால நீங்க இந்த நபியை ஏத்துக்காம போறது, இந்த குர்ஆனை ஏத்துக்காம போறது, நீங்க வரம்பு கடந்து போறதுக்கு அடையாளமாக ஆதாரமாக இருக்கும். ஏன்னா இந்த யூதர்கள் நசராக்கள் நபி முஹம்மத அக்செப்ட் பண்ணாம இருந்ததுக்கு நிறைய காரணங்கள்லாம் கிடையாது, ரொம்ப சொற்பமான காரணங்கள் தான். அந்த காரணம் ஒரு காரணமாகவே கருத முடியாது. ஏன்னா அவங்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நபி முஹம்மதுடைய வருகைய. யாரு? அந்த யூதர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதனாலதான் மதினால இருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ் மக்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. மதினால தான் யூதர்களுடைய நடவடிக்கை இருந்துச்சு. மக்கால யூதர்கள் சம்பந்தமான எந்த ஒரு கான்செப்டும் நமக்கு பார்க்க முடியாது. மதினால வாழ்றாங்க யூதர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் மக்களோடு. அந்த மதினா வாசிகள் இந்த யூதர்களுக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல் நடைபெறும், சின்ன சின்ன சண்டைகள் நடைபெறும். அந்த சண்டைகள்ல மதினா வாசிகள் கொஞ்சம் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த யூதர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு நபி வருவாரு, அவங்களோடு நாங்க திரும்பி உங்களை சந்திப்போம், எதிர்கொள்வோம், அந்த போர்ல கண்டிப்பாக நபி எங்களோடு இருப்பாரு, கண்டிப்பா எங்களுக்கு வெற்றி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. இந்த வார்த்தைகள் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் மக்கள் மதீனாவாசிகள் கேட்கிறாங்க. இந்த வார்த்தைகள் தான் மதீனாவாசிகளுடைய ஈமான் கொள்ளுதலுக்கு அடிப்படையாக அமைஞ்சிச்சு. இதெல்லாம் நடந்த பிறகுதான் மக்கால இருந்து வராரு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு. அவங்களுடைய முயற்சியினால இந்த வார்த்தைகள் ஏற்கனவே கேட்டு மதீனாவாசிகள் சீக்கிரமா உள்வாங்கிட்டாங்க. யூதர்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நபி வரப்புறார் வரப்புறார் வரப்புறார். இன்னைக்கு நபி வந்துட்டாங்கன்னு செய்தி வந்துருச்சு. நாம ஈமான் கொள்ளல அப்படின்னா, இல்ல அவங்க ஈமான் கொண்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு எதிராக அவங்க போயிருவாங்க. நாம இவங்களை முந்திக்கலான்ற ஆரம்ப எண்ணங்கள் இப்படி. பிறகு ஈமான் கொள்றாங்க, நபியை தெரிஞ்சுக்கிறாங்க, இஸ்லாம புரிஞ்சுக்கிறாங்க, மிகப்பெரிய சஹாபாக்களாக சுப்ஹான் அல்லாஹ் அன்சாரிகளாக வாழ்க்கையே முடிச்சும் கொடுத்தாங்க. சுப்ஹான் அல்லாஹ். இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த யூதர்கள் நபியுடைய வருகைக்கு பிறகு ஏன் ஈமான் கொள்ளல? வெளிப்படையான காரணம், அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுடைய வம்சத்துல தான் முஹம்மது பிறப்பார். அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில தான் முஹம்மதுடைய பிறப்பும் இருக்கும். ஏன் இருக்கும்? இப்ராஹிமுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 குழந்தைகள்ல, இஸ்மாயில் இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில தான் எல்லா நபியும் வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவங்க உட்பட எல்லா நபியும் வந்தாங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில, வம்சத்துல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்துல எந்த நபியும் கிடையாது, அவங்க தான் லாஸ்ட். அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படி எல்லா நபியும் எங்களுடைய பரம்பரையில வந்தாங்களோ அதே போல முஹம்மதும் எங்களுடைய வம்சத்துல பிறப்பாரு, அவங்களோட துணை நிப்போனாங்க.
ஆனா என்ன ஆச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி முஹம்மத இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில பிறக்க வச்சான். இது அவங்களுக்கு பிடிக்கல. இந்த ஒரு பெருமையும் பொறாமையும், எங்களுடைய வம்சம் தான் நபிமார்களை கொண்ட வம்சம், ஆண்ட பரம்பரையாச்சே நாங்க, நபியாக இருந்தவங்களாச்சே நாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் உள்ள பெருமையாக பொறாமை. எங்க எங்களுக்கு வராம இவங்களுக்கு கிடைச்சிட்டாரு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய எங்களுடைய பரம்பரையில இல்லாம இவங்களுக்கு போயிட்டு அந்த பொறாமை ஒண்ணு. இதன் காரணத்தினால மட்டுமே தான் ஆரம்ப கட்டத்துல நபிய மறுக்க ஆரம்பிச்சாங்க, நபி இல்லைன்னு ஆரம்பிச்சாங்க சொல்றதுக்கு. இங்க அல்லாஹ் சொன்னா, உங்க இந்த வீண் பெருமை பொறாமை காரணத்தினால மார்க்கத்தை மறுக்கிறது, நீங்க உங்க மார்க்கத்துல வரம்பு மீறி போறதுக்கு அர்த்தம். நீங்க உங்க மார்க்கத்துல வரம்பு கடந்து போறீங்க. உங்க மார்க்கம் இது சொல்லி கொடுக்கல. எந்த மார்க்கம்? அல்லாஹ் இறக்கிய புத்தகம் தான் அதுவும். இஞ்சிலும் சரி, தௌராத்தும் சரி, அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அப்ப அல்லாஹ் இறக்கி கொடுத்த இந்த வேதத்துல என்ன இருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுக்குற, நீங்க வரம்பு மீறி போகாதீங்க. இவங்க பிறகு அப்படி பண்ணிக்கிட்டு அல்லாஹ் இங்க எதனால சொல்லி முடிச்சா, யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, நீங்க உங்க மார்க்கத்துல வரம்பை மீறாதீர்கள். இது மிகப்பெரிய கொடிய பாவமாக பார்க்கப்படுது. இது இதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அழகான ஹதீஸ நமக்கு இங்க ஷேகுல் இஸ்லாம் குறிப்பிடுவாங்க. ஹதீஸ் சஹீஹானது. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிப்பாங்க, ஃபீ கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு தஃப்சீர் சொல்லும் பொழுது, அப்ப அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் நம்ம நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன், சஹாபாக்கள்லயே சிறந்த சஹாபாக்கள்ல, ஆலிம்கள் சஹாபாக்கள்ல ஒருத்தர் இவங்க. எந்த அளவுக்கு இவங்களை பார்த்து தர்ஜுமானுல் குர்ஆன்னு சொல்லுவாங்க, குர்ஆனுடைய விளக்க உரையில எக்ஸ்பர்ட் இவருன்னு சொல்லுவாங்க, ஹெப்ருல் உம்மான்னு சொல்லுவாங்க, உம்மத்துடைய மிகச்சிறந்த ஆலிம்னு சொல்லுவாங்க இவரை. இந்த அளவுக்கு பெரிய சிறப்புகள் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்கு. அவங்க இந்த வசனத்துக்கு தஃப்சீர் கொடுக்கறாங்க. எந்த வசனம் தெரியுமா? சூரத்து நூஹ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொடுப்பான், அந்த நூஹுடைய சமூக மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எதிர்த்து அந்த சமூக மக்களுக்கு கொடுத்த சின்ன உபதேசங்கள். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகள், அதே சமூக மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்க மக்கள் நம்பிட போறாங்களோன்ற ஒரு விஷயத்துல அவங்க மக்களுக்கே கொடுத்த ஒரு சில உபதேசங்கள். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் அழகா, காலு லா ததருன்ன ஆலிஹதக்கும், நூஹுடைய பேச்சை கேட்டு மக்கள் நீங்க உங்க தெய்வங்களை விட்டுறாதீங்க. நூஹுடைய பேச்சை கேட்டு சகோதரர்களே, மக்கள் நீங்க உங்க கடவுள்களை விட்டுறாதீங்க. பிறகும் சொன்னாங்க, வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅ வலா யகூஸ வயஊக வனஸ்ரா. அல்லாஹ் தஆலா இங்கே பெயர்கள்ல முதல் கொண்டு நமக்கு எடுத்து காண்பிச்சான். வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், அஞ்சும் பெயர்கள் தான். இன்னைக்கு நான் பேர் வைக்கிறோம்ல, அப்துல் ரஸாக், அப்துல் ரஹ்மான், ஹாலித், ஹாமித், முஹம்மது வைக்கிறோம், பேர் வைக்கிறோம்ல, இப்படிப்பட்ட பெயர்கள் தான் அந்த காலத்துல. இது வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இந்த மனிதர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தஅவா பண்ணும் பொழுது, மக்களே நூஹுடைய பேச்சை கேட்டு உங்க தெய்வங்களை விட்டுடாதீங்க. எந்த தெய்வங்கள்? வத்த விட்டுறாதீங்க, சுவாஅ விட்டுறாதீங்க, யகூஸ விட்டுறாதீங்க, யஊக்க விட்டுறாதீங்க, நஸ்ர விட்டுறாதீங்க. இப்படி இவங்க தெய்வங்களாக பார்த்த 5 சிலைகள் தான் வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். புரிஞ்சா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலே அதுதான் முதல்ல ஷிர்க் நடந்த சமூகம். இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இதான் வசனம் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை குர்ஆன்ல சூரத்து நூஹுடைய 2வது ஐனுடைய ஆரம்ப வசனங்களாக அது இருக்கும். வசனம் 23 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த வசனம் எடுத்து சொல்லி இதற்கு தஃப்சீர் செய்றாங்க யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க சொன்னாங்க, ஹாதிஹி அஸ்மாஉ ரிஜாலின் சாலிஹீன். இந்த பெயர்கள் 5 இருக்குல்ல, வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், இந்த 5 பெயர்களும் எப்படிப்பட்ட பெயர்கள்? சிலைகளுடைய பெயர்களாக இருந்துச்சு. ஆனா சிலைகளுடைய பெயர்கள் அடிப்படையில கிடையாது. ஹாதிஹி அஸ்மாஉ ரிஜாலின் சாலிஹீன், நல்ல சாலிஹான 5 மனிதர்கள். இவங்க சாலிஹான 5 மனிதர்கள். எங்க இருந்து? மின் கௌமி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துல இருந்த 5 நல்ல நபர்கள், நல்ல மனிதர்கள், சாலிஹான மக்கள். ஃபலம்மா ஹலகு, அவர்கள் இறந்த போது, யாரு? இந்த 5 நபர்கள் இறந்த போது, அவ்ஹ ஷைத்தானு இலா கௌமிஹிம், ஷைத்தான் வந்தா அந்த சமூக மக்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்தான்.
சமூக மக்களுக்கு இந்த எண்ணங்களை போட்டான். இங்க புரிஞ்சுக்கணும், ஷைத்தான் வந்து அந்த சமூக மக்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து காண்பிச்சான். இப்ப சின்ன யோசனை தான், ஷைத்தான் எப்படி நேர்ல மனிதர்கள் பார்த்திருக்க முடியும், ஷைத்தான் எப்படி சொல்லி இருப்பான்? இத விளக்கத்துல போகும் பொழுது நமக்கு தெரிஞ்ச அடிப்படையான ஒரு நம்பிக்கை தான் அல்லாஹ் குர்ஆன் சுன்னா ரீதியா நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு விஷயம் தான். ஷைத்தான்களுக்கு உருவங்களை மேற்கொள்ளக்கூடிய, பொதுவாகவே ஜின்களுக்கு உருவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருப்பான். இதனால நபி சொல்லி இருப்பாங்கல்ல, வீட்டுல பாம்பு வந்துச்சா நீங்க அதை உடனே அடிச்சு சாகடிக்காதீங்க, அதை பார்த்து முதல்ல சொல்லுங்க, ஜின்னா இருந்தா போயிடுன்னு சொல்லுங்க. 3 வாட்டி சொல்லுங்க, ஜின்னா இருந்தா போயிடு, ஜின்னா இருந்தா போய், ஜின்னா இருந்தா போயிடு, ஜின்னா இருந்தா அது போயிடும். நபி சொன்னாது போய் கிடையாது. அப்படியும் அது போகலன்னா அது ஜின்னு இல்ல, அது ஒரு விஷ பிராணியை கிடைச்சு நீங்க அதை அடிச்சிருங்க, அதை துரத்திருங்க நபி சொன்னாங்க. இங்க நபி இங்க சொன்னாங்க ஜின்னா இருந்தா போயிடு. ஜின்னு ஒண்ணும் அல்லாஹ் தஆலா பாம்பாகவே படைக்க மாட்டானே. அல்லாஹ் ஜின்களை படைச்சா ஒளியை கொண்டா, நெருப்பை கொண்டுல, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜின்களை படைச்ச நெருப்பை கொண்டு. அப்ப அவங்களுடைய படைப்பின் ஒரு சக்தி தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நீங்க அவங்கள பார்க்க முடியாது, ஜின்களை உங்களால பார்க்க முடியாது, ஆனா அவங்களால உங்களை பார்க்க முடியும். மின் ஹைது லா தரவுனஹும், ஷைத்தானும் அவங்க சமூகமும் ஜின்களும் உங்களை நல்லபடியா பார்க்க முடியும், ஆனா உங்களால அவங்கள பார்க்க முடியாது. பாம்புகளை பார்க்கிறோம், பாம்புகள் அடிப்படையில ஜின்னு கிடையாது. ஆனா நபி சொன்னாங்க ஜின்னா இருந்தா போயிடுன்னு சொல்லுங்க, ஜின்னா இருந்தா போயிடும். புரிஞ்சுக்கலாம், ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா உருவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கான். இப்ப ஷைத்தான் மனித ரூபத்தை வருவான்றதுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்ப பேசிக்கா புரிஞ்சுக்கணும், ஷைத்தான் உருவங்களை மேற்கொள்ளக்கூடிய, ஜின்கள் பொதுவாக உருவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். எதுக்கு நம்ம ஷைத்தான் தனியா பாக்குறோம் அப்படின்னா, கெட்ட ஜின்களை ஷைத்தான்னு சொல்லுவோம். ஜின்னும் ஷைத்தானும் தனித்தனி படைப்பொன்னும் கிடையாது. ஜின்கள் ஒரு படைப்பு, அந்த ஜின்கள்லயே கெட்ட குணம் கொண்ட ஜின்களை ஷைத்தான்னு சொல்லுவோம். இந்த ஷைத்தான் ஜின்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பெயர் கிடையாது, அல்லாஹ் மனிதர்களுக்கும் பயன்படுத்தி இருக்கா ஷைத்தான்ற பெயர்களை. எப்படி மனிதர்கள்ல கெட்ட குணம் கொண்ட மனிதர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் ஷைத்தான். எக்ஸாம்பிளுக்கு சூரத்து நாஸ் நமக்கு தெரியுமா? சூரத்து நாஸ்ல ஹன்னாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் இல்ல, என்ன வரும்? ஹன்னாஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன வருது? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அந்த ஹன்னாஸின் விளக்கமாக அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் வஸ்வசாக்களை கொண்டு வரும். இப்ப வஸ்வசாக்களை யாரு கொண்டு வருவா? ஷைத்தான் தானே. அல்லாஹ் ஷைத்தானை பத்தி சொல்றான், கடைசியில முடிச்சான் எப்படி? மினல் ஜின்னதி வன்னாஸ். அந்த ஷைத்தான்கள் ஹன்னாஸ்கள் ஜின்களை சார்ந்தும் இருக்கும், மனிதர்களை சார்ந்தும் இருக்கும். நாஸ்னா மனிதர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப புரிஞ்சுக்கலாம், ஷைத்தான்கள் ஜின்களை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு பெயர் கிடையாது, தனி படைப்பும் கிடையாது. இது மனிதர்கள் ஜின்களுக்கு மட்டும் இல்ல, வெறி பிடிச்ச நாயை கூட இஸ்லாம் ஷைத்தான்னு சொல்லும். நபி சொன்னாங்க, கருப்பு நாயை பார்த்தா அடிங்க, அது ஷைத்தான். நாய்கள்லயே மோசமான குணம் கொண்டு ஷைத்தானா இருக்கும், மோசமான குணம் கூட நாய்களா இருக்கும். அப்ப இந்த கெட்ட குணங்கள் கொண்ட படைப்புகளை இஸ்லாம் சொல்லும் ஷைத்தான். நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு? ஷைத்தான்னா அந்த இப்லீஸ். ஷைத்தான் அப்படின்னா அந்த ஜின்னுடைய கெட்ட குணம் கொண்டு அவர் தான் ஷைத்தான்னு புரிஞ்சு. எப்படி ஃபிரௌன நாம புரிஞ்சுக்கிறோம்ல, ஃபிரௌன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரியாக ஃபிரௌன் சொல்லுவோம். ஃபிரௌனுடைய பெயர் கிடையாது. முதல்ல ஃபிரௌன் அந்த நாட்டு அரசனுடைய அரச பதவிக்கான பெயர். இப்ப சீஃப் மினிஸ்டர் ஒரு பெயரா இருக்குல்ல, சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பதவிக்கு பெயர் இருக்குல்ல. அப்படிப்பட்ட மிஸ்ருடைய அந்த சில குறிப்பிட்ட ஆண்டுகள்ல ஆண்ட மன்னர்களுக்கு பெயர் ஃபிரௌன். இதனாலேயே அந்த மிஸ்ருடைய வரலாறு படிக்கும் பொழுது ஃபராயினாக்கள்ன்ற வார்த்தை பார்க்க முடியும். ஃபராயினா அப்படின்னா மன்னர்கள். ஃபிரௌன் அவனுக்கு சூட்டப்பட்ட வைக்கப்பட்ட பெயர் கிடையாது. எதுக்கு ஃபிரௌன் நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு? ஏன்னா அந்த மன்னர்கள்லயே கொடுங்கோல் தனம் கொண்ட மன்னன் இவன் தான். அதனால ஃபிரௌன்னு நாம அவங்கள அடையாளப்படுத்துறோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்கேயாச்சும் ரோட்ல போய்கிட்டு இருப்போம், ஒரே துணி கடைகளா இருக்கும், வெறும் துணி கடைகளா இருக்கும். ஒரு கடை நம்ம பார்த்திருப்போம், துணிக்கு நல்லா வெளியே வந்து பிரம்மாண்டமா ஜொலிக்க ஜொலிக்க மாட்டிருப்பாங்க.
நான் மக்களுக்கு அட்ரஸ் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த கடை ஞாபகம் எப்படி சொல்லுவோம்? அந்த கடையுடைய பெயர்லாம் சொல்ல மாட்டோம். எல்லா கண்ணுக்கும் என்ன படும்? அந்த ஜொலிச்ச ஆடைகள். அந்த ஆடைகள் வெளியே தொங்கிட்டு இருந்துச்சு, அந்த கடையை பாத்தீங்களா? ஆனா தெரு ஃபுல்லா துணி கடைகள் தான். நம்ம பேசுற பேச்சுக்களும் இப்படித்தானே. ஆக எது இலகுவாக மக்கள் மத்திய மனசுல பதியுதோ அப்படியே பெயர்கள் சுட்டப்படும். அந்த அடிப்படையில தான் ஷைத்தான்களும் கூட ஜின்கள்லயும் இருக்கும், மனிதர்கள்லயும் இருக்கும், எல்லா படைப்புகள்லையும் கெட்ட குணம் கொண்ட விலங்குகள், மனிதர்கள், ஜின்கள் படைப்புகளை ஷைத்தான் சொல்றது வழக்கம். இங்கே ஷைத்தான் மனிதனுடைய ரூபத்துல வந்து அந்த மக்களுக்கு இந்த விஷயங்களை சொன்ன மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். ஆக இந்த 5 நல்ல மனிதர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை வாழ்ந்தவர்கள். அவங்க மரணித்த பிறகு ஷைத்தான் அந்த சமூக மக்களுக்கு வந்தான். வந்து சொன்னா அனுன்சுபு இலா மஜாலிஸிஹிம் அல்லதி கானு யஜ்லிஸூன ஃபீஹா அன்சாபா. எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த நல்ல மனிதர்கள் உட்கார்ந்திருந்தார்களோ, எங்க உட்கார்ந்து அல்லாஹ் வணங்கியிருந்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து மக்களுக்கு தாவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து மக்களுக்கு நல்ல உரைகள் நிகழ்த்திக்கிட்டு இருந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு மக்களுக்கு நல்ல வார்த்தைகள் நசியத்துகள் பண்ணிக்கிட்டு இருந்தார்களோ, அங்கங்கெல்லாம் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு சின்ன சின்ன பொம்மைகளை செஞ்சு வச்சிருங்க. அவங்கள போல சின்ன சின்ன பொம்மைகளை செஞ்சு வச்சிருங்க. எப்படி ஷைத்தான் வந்து சொல்றேன், ஷைத்தானுக்கும் தெரியும் ஈஸியா நேரடியா வந்து ஷிர்க் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அதுதான் அது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் வத்து சுவா இவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் இந்த உலகத்துல தௌஹீது மட்டும் தான் இருந்துச்சு, ஷிர்க் இல்லாத உலகமா இருந்துச்சு. இந்த 5 மனிதர்களும் அடுத்தடுத்து ரொம்ப சமீப காலத்துல இறந்து போனாங்க. இந்த 5 நபர்களை தன்னுடைய பகடை காய்களாக பயன்படுத்தி ஷைத்தான் என்ன பண்ணா, இவங்க இறந்துட்டாங்க, இவங்களுடைய இழப்பு உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்கும். நார்மல் தானே, ஊர்ல மஹல்லால நல்ல மனிதர் வாழ்ந்திருந்தாரு, நல்ல மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்னா கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். ஒரு ஆலிமுடைய மவுத்து கேட்கும் பொழுது எங்கேயோ சவுதியில வாழ்ந்திருப்பார், எங்கேயோ மிஸ்ர் எகிப்து இருந்திருப்பார், நமக்கு அவருக்கும் தொடர்பே இருந்திருக்காது. ஒரு ஆலிமுடைய மவுத்து நம்ம மனசை கலங்க வைக்குதா இல்லையா? ஒரு ஆலிமுடைய மவுத்தா இருக்கட்டும், சமூகத்துல நல்ல வாழ்ந்த பிரமுகரா இருக்கட்டும், இல்ல மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரா இருக்கட்டும், நம்ம மவுத்து செய்தியை கேள்விப்பட்டா வருத்தம் தெரிவிக்கிறோம். இதே மக்களுக்கு பயன் தந்த மனிதர் இறந்துட்டார் அப்படின்னா வலி அதிகமா இருக்கும். இப்ப ஷைத்தான் வந்து சொன்னா, உங்களுக்கு இந்த மனிதர்கள் சம்பந்தமான வருத்தம் இருக்குதானே? கண்டிப்பா இருக்கு. ஏன் வருந்த மாட்டோம்? நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வை அதிகமாக தொழுதவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கொண்ட மக்கள், அல்லாஹ்வுடைய நினைவுகளை மக்களுக்கு அதிகமாக புகட்டிக்கிட்டே இருந்தவங்களாச்சு, எப்படி வழி இல்லாம இருக்கும்? அப்ப ஷைத்தான் சொன்னா, நீங்க இப்படியே வருத்தங்களை மட்டும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தா சீக்கிரமாக மறந்துடுவீங்க, சீக்கிரமாக மறந்துடுவீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்களோ, எந்த இடங்களை பார்த்தா உங்களுக்கு அவங்க உட்கார்ந்து இருந்த ஞாபகம் வருதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் சின்ன சின்ன பொம்மைகள் அவங்கள போல செஞ்சு வச்சிருங்க, அவங்கள போல சின்ன பொம்மைகளை செஞ்சு வச்சிருங்க. அந்த பொம்மைகளுக்கு அவங்களுடைய பெயரையே கொடுத்துருங்க. என்ன பெயரு? அந்த வத், சுவா, யகூத், யஊக், நஸ்ர், அந்த 5 நபர்களுடைய பெயரையே 5 சின்ன உருவங்களுக்கு பொம்மைகளுக்கு கொடுத்து அந்த இடங்கள்ல வச்சிருங்க. இது அந்த மக்களுக்கு நல்ல ஐடியாவா தோணுச்சு. ஷைத்தான் அங்க வந்து ஷிர்க் பண்ணுங்கன்னு சொல்லல, இந்த பொம்மைகளை வையுங்க இதன் மூலமா நீங்க ஷிர்க் பண்ண அதுவும் சொல்லல. ஜஸ்ட் சொன்னா உங்களுடைய ஆறுதலுக்கு நீங்க வையுங்க, அவங்களை பார்க்கும் போது அவங்களை நினைவு கொள்ளலாம், அவங்களை நினைவு கொண்டு அல்லாஹ்வை நீங்க வணங்கலாம், அவங்க நினைவு கொண்டு அல்லாஹ்வை நீங்க வணங்கலாம். அப்ப அல்லாஹ் வணங்குறதுக்கு ஒரு அழகான காரியமா இது ஆகும். உங்க ஈமான பூஸ்ட் அப் பண்றதுக்கு இது அழகான இடமாக இருக்கும். அப்படி பண்ணுங்க. தௌஹீத ஒரு ஆயுதமா கையில் எடுத்து மக்களுக்கு அதே வழியை ஷிர்க் கொண்டு வந்தான். இதனாலேயே சொல்லுவோம், சில அமல்கள் செய்யும் பொழுது நமக்கு நல்ல அமலாக தெரியும், ஆனா அதை இஸ்லாம் சொல்லி கொடுக்காத அமலா இருந்தா எவ்வளவுதான் நல்ல அமலா இருக்கட்டும் அது சிறந்ததாக அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய அமலாக கருதப்படாது. புரிஞ்சுச்சா? அமல் நீயத்து சரியா இருக்கலாம், நீயத்து சீரா இருக்கலாம், ஷிர்க் இருக்கா அது நமக்கு அறவே சரியான அமல் கிடையாது. அதுல ஒரு குறை இருக்கா அது சரியே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக இருக்காது. சுப்ஹானல்லாஹ், இது நல்லபடியா புரிஞ்சுக்கணும். நீயத்து நமக்கு சரியா இருந்தா எல்லா அமலும் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்றதெல்லாம் தப்பு. நபி தடுத்து இருக்காங்க, அல்லாஹ் தடுத்து இருக்கான்,
இந்த விஷயங்கள் நான் நல்ல நியத்தை கொண்டு நான் பண்றேன் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பேர் தப்பு இது, இதை புரிஞ்சுக்கணும். அப்ப சைதான் என்ன பண்ணா, அவங்களுக்கு அந்த பொம்மைகளுக்கு அந்த நபர்களுடைய பெயரையே கொடுத்துருங்க. மக்களும் அதே போல பண்ணாங்க. வலம் துஅபத், ஆனா அந்த பொம்மைகள் வணங்கப்படல, ஜஸ்ட் வைக்கப்பட்டுச்சு, ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டுச்சு. அவங்கள பார்த்து அல்லாஹ் நினைவுக்குள்ளலாம் ஈமான் அதிகரிச்சுக்கலாம் எண்ணம் இருந்துச்சு. ஹத்தா இதா ஹலக், அந்த தலைமுறை அழிஞ்ச பிறகு, எல்லாருக்கும் மௌத் இருக்குல்ல, ஷைத்தானுடைய மௌத்து கிடையாது. அவனுக்கு அல்லாஹ் கிட்டதான் டைம் வாங்கி வந்திருக்கானே, மறுமை வரைக்கும் யா அல்லாஹ் என்ன நீ உயிரோட வை, மறுமையில நான் நேர் நரகத்துக்கு போய்க்கிறேன். அது வரைக்கும் ஷைத்தானுக்கு மௌத் இல்லை. அந்த மனிதர் இறந்து போவாங்க, அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க, அவங்களும் வருங்கால சமுதாயமாச்சே, அவங்களும் வளர்றாங்க. அவங்க கிட்ட ஷைத்தான் போனா அவங்க கிட்ட சொல்லி, உங்க அப்பாக்கள்லாம் எப்படி பண்றாங்க பார், ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா, சும்மா பார்த்துட்டு போறதுக்கு ஒண்ணும் கிடையாது, இதற்கு நீ இன்னும் மதிப்பு செலுத்தணும். உங்க அப்பா இந்த அளவுக்கு போய் நின்று பணிவாக பாக்குறாங்கன்னா, நீ உங்க அப்பா விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீ தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுன்னு, அந்த பொம்மைகளுக்கு சில நேர்ச்சிகளை பண்ணு, அது காலில் விழுந்து அதுகிட்ட கேளு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக்க மக்களுக்கு மத்திய திணிச்சான். சிறுக்கு ஏன் வந்துச்சு, இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, மறக்கடிக்கப்பட்டுச்சு. எந்த தௌஹீதை போற்றி பேணி வாழ்ந்து வந்தார்களோ அந்த மனிதர்கள், ஷைத்தான் வந்து நல்ல மனிதர்களுடைய வஃபாத்துகள் தான், அவங்களுடைய மௌத்துகளை எப்படி பயன்படுத்தினா, இந்த மக்களுடைய அறிவு எங்க போச்சு, இந்த மனிதர்கள் காலம் முழுக்க கத்துக்கிட்ட விஷயங்கள் இவங்க எடுத்து மறந்துட்டு போனாங்க. இல்மு மறக்கடிக்கப்பட்டுச்சு, மறக்கடிக்கப்பட்டுச்சு. இந்த சிலைகளும் வணங்கப்பட்டுச்சு. அப்ப இல்மு இல்லைன்னா ஷிர்க் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம், தெரிய வேண்டிய விஷயம். எங்க இல்மு இல்லையோ அங்க ஷிர்க் ஈஸியா புகுந்துரும். இதனாலேயே சொல்லுவோம், தௌஹீத அதிகமாக கத்துக்கோங்க, தௌஹீத அதிகமாக படிங்க, தௌஹீத அதிகமாக பேசுங்க, தௌஹீத அதிகமாக உங்க குடும்பத்துக்குள்ள சொல்லி கொடுங்க. தௌஹீத நாம விட்டுட்டு இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. எங்கு இந்த இல்மு மறக்கடிக்கப்படுதோ ஷிர்க் ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில நுழைஞ்சிரும்ன்றது பார்க்க முடியும். இதே வசனத்துடைய தஃப்சீராக இப்னுல் கையிம் அலைஹி ரஹ்மா சொல்லி கொடுப்பாங்க. இப்னுல் கையிம் யாரு தெரியுமா? இப்னு தைமியாவுடைய மாணவர், மாஷா அல்லாஹ். இப்னுல் கையிம் அலைஹி ரஹ்மா அவங்க சொல்றாங்க, قال غير واحد من السلف, சலஃப்மார்கள்ல ஒண்ணுக்கும் மேற்பட்ட சலஃப்மார்கள், ஒண்ணுக்கும் அதிகமான சலஃப்மார்கள் அவங்க சொல்லுவாங்க, லம்மா மாது, இந்த 5 நபர்கள் இருக்கிறாங்கல்ல, வத்து சுவா யகூத் யஊக் நஸ்ர், இவங்க இறந்த பிறகு மக்கள் ஆகஃபு அலா குபூரிஹிம், அவங்களுடைய கபர்களுக்கு மத்தியில மக்கள் உட்கார்ந்துகிட்டாங்க, அவங்களுக்கு கபர்களுக்கு மத்தியில இஅ்திகாஃப் பண்ணாங்க. இஅ்திகாஃப்னா என்ன, ஒரு இடத்தை வணக்கங்களுக்காக நெருக்கமா கெட்டியா பிடிச்சு உட்கார்ந்துக்கிறது, ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறது, அங்கேயே செட்டில் ஆயிடுறது வணக்கங்களுக்காக. இதுக்கு இஅ்திகாஃப்ன்ற பெயர். இதனாலதான் சொல்றோம், ரமதான்ல இஅ்திகாஃப் இருப்போம்ல, ரமதான்ல மட்டும் இருக்கணும்ன்றது கடமை இல்லை, எந்த மாசத்துல வேணா, எந்த நாள்ல வேணா, எத்தனை மணி நேரங்கள் வேணா இஅ்திகாஃப் இருக்கலாம். ஆனா இஅ்திகாஃப் பள்ளியில மட்டும் தான் இருக்கணும், பள்ளியில மட்டும்தான், வீட்டுல அங்க இங்க மர்கஸ்கள்லன்னு கிடையாது. பள்ளி வாசல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கா, பள்ளி வாசல்ல இஅ்திகாஃப் இருக்கலாம். பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பள்ளி வாசல்ல மட்டும்தான் இஅ்திகாஃப் இருக்கணும். பெண்களுக்கு வீடுகள்ல இருக்கலாம், தனி அறைய பிடிச்சிக்கலாம், தனி மேராவில் வாழ்ந்துக்கலாம், நபி வழி கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். இஅ்திகாஃப் என்பது பள்ளியோடு இணைக்கப்பட்ட ஒண்ணு. இதனாலேயே மார்க்கத்துல எங்கெங்கெல்லாம் இஅ்திகாஃப் பத்தி பேசப்பட்டுச்சோ எல்லா இடங்கள்லயும் பள்ளி வாசல்கள் சம்பந்தமாக மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப எங்க சொல்றாங்க, அந்த மனிதர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய கபறுகளை மக்கள் பிழைச்சுக்கிட்டாங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வணங்கக்கூடிய இடமாக மக்கள் அதை ஆக்கிக்கிட்டாங்க. சும்ம சௌவரு தமாசீலஹும், பிறகு அந்த 5 நபர்களை போல உருவங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க 5 நபர்களை போல உருவங்களை, பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. சும்ம தால அலைஹிமுல் அபத், ஒரு பெரிய காலம் அப்படியே போச்சு. உடனே சிலைகள் வைக்கப்பட்டு உடனே வணங்கப்படல, அந்த காலம் அப்படியே தால அலைஹிமுல் அமத், ஒரு நீண்ட காலம்
அப்படியே அவங்க மீது போச்சு. நீண்ட காலத்துக்கு பிறகு ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி என்ன பண்ணா, அந்த சிலைகள் வெறும் பார்க்கப்படுறதுக்காக மட்டும் வைக்கப்பட்ட சிலைகளை வணங்கப்பட வச்சான். முழுக்க முழுக்க ஷைத்தான் பண்ண வேலைகள்ல ஒண்ணு. இது நம்ம எங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்கு அளவுகள் அதிகமாக இந்த சாலிஹீன்கள் நேசிக்கப்படுகிறார்களோ, சாலிஹீன்கள்னா புரியுது இல்ல, நல்லவர்கள், அது சஹாபாக்களா இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், எங்கு அளவுக்கு அதிகமாக நேசம் கொள்ளப்படுகிறார்களோ அங்கங்கெல்லாம் தவறுகள் கண்டிப்பாக வரும். அங்கங்கெல்லாம் தவறுகள் கண்டிப்பாக, இந்த தவறுகள் சின்ன தவறாக மன்னிக்கப்படக்கூடிய தவறாக அறவே இருக்காது. ஏன்னா ஷைத்தான் முஸ்லிம்களை, குறிப்பாக முஸ்லிம்களை வழி கெடுக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் சாலிஹீன்களுடைய நேசங்களை கொண்டு. எங்க வேணா பார்க்கலாம். எந்த கபர் வணக்கக்கூடிய மக்களை பாருங்க, இல்ல எந்த வழிமார்களை பத்தி பேசக்கூடிய மக்களை பாருங்க. அப்துல் காதிர் ஜீலானி இருக்காங்கல்ல, அலைஹி ரஹ்மா, அவங்களை பத்தி மக்கள் பேசுவாங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை தாண்டி போக மாட்டாங்க. ஏன்னு நமக்கு தெரியாது. நான் முதல்ல சொன்னேன், வலிமார்கள் அப்படின்னா ஈமான் இருக்கணும், தக்குவா இருக்கணும், சிறந்து இருக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப அப்துல் காதிர் ஜீலானி நல்ல ஒரு ஆலிம், சலஃபு மன்ஹஜ் அடிப்படையில மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு ஆலிம். இப்னு தைமியா போன்ற சிறந்த ஆலிம்கள் போற்றிய ஒரு ஆலிம். சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது அவங்களை கொண்டு இன்னைக்கு மக்கள் எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவங்க மேல நேசம் இருக்கு, அளவு கடந்து போயிருச்சு. அதனாலயே அல்லாஹ்வுக்கே கால் தவறும் பொழுது கை கொடுத்து எழுப்பி அவருன்ற அளவுக்கு அல்லாஹ் கிட்ட நேராக கொண்டு போறாங்க. அப்படின்னா சும்மா கிடையாது இல்ல. சுப்ஹானல்லாஹ். இதனால புரிஞ்சுக்கணும், சாலிஹீன்களை, நல்லவர்களை நேசிக்கிறோன்ற பேர்ல வரம்பு கடந்து போனா அல்லாஹ் தஆலாவுடைய ஷிர்க்குல சீக்கிரமா ஒழுகிறதுக்கு காரணமா அமையும், புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு செய்தியை கொடுக்கறாங்க இங்கே ஷைகுல் இஸ்லாம். அன் உமர் ரலியல்லாஹு அறிவிப்பு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி சொல்லி கொடுத்தாங்க, லா துதுரூனி கமா அதுரத்தின் நஸாரா இப்ன மரியம். மிகைப்படுத்தாதீங்க என்ன, என்ன அளவு கடந்து புகழாதீங்க. இப்ப தத்ரூனி, என்னை மிகைப்படுத்தாதீர்கள். மிகைப்படுத்துறதுன்னா அளவு என்ன, புகழாதீர்கள். எப்படி புகழாதீர்கள்? கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மரியம், எப்படி நஸாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அளவு கடந்து போனாங்களோ, எப்படி நஸாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அளவு கடந்து கொண்டு போனாங்களோ அந்த அளவுக்கு என்ன நீங்க அளவு கடந்து புகழாதீங்க, கொண்டு போகாதீங்க. நபி சொன்னாங்க, தன்னை பத்தி சொன்னாங்க. வலிமார்கள்லயே முதல் வலினா, சிறந்த வலினா நம்ம நபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்றாங்க, என்ன நீங்க இப்படி வரம்பு கடந்து கொண்டு போகாதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? மக்களுக்கு மார்க்கம் போதிச்சாங்க, தௌஹீத போதிச்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு முஅஜிஸாக்கள் நிறைய கொடுத்தான். ஆனா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல சில மக்கள் நல்லவங்களா இருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் சில பெரிய மக்கள் கூட்டம் என்ன பண்ணுச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வ பார்த்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்வா பார்த்தாங்க. அது மட்டுமா, இன்னைக்கும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் பாவ மன்னிப்பு வேணும்னா நாம எப்படி அல்லாஹ் கிட்ட கேட்போம்? அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க அல்லாஹ்வா. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கணும் தான் நேரடியா. லாஜிக் படி பார்த்தா அவங்க நம்புறாங்க கடவுளாக, கடவுளின் மகனாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்ப அப்ப நம்பும் பொழுது அவங்க பாவ மன்னிப்பு கேட்கணும்னா யாருக்கிட்ட போய் கேட்கணும்? யாருக்கிட்ட போகணும்? அதான் லாஜிக். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ஃபாதர்ஸ் கிட்ட போவாங்க, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. எப்படி? எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஃபாதர்ஸ்களை மஅசூம் அனில் ஹதாவா கருதுறாங்க. என்ன அர்த்தம்? பாவங்கள்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நபராக இந்த ஃபாதர்ஸ் தான் இருக்காங்கன்ற ஈமான் அவங்களுக்கு இருக்கு. புரியுதா? அப்ப இந்த கொள்கையில நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறீங்க இடத்துல, அவங்கள மட்டும் இல்ல, இந்த மார்க்க போதகர்களை அவங்களையும் நீங்க கருதுறீங்க அந்த இடத்தை கொடுத்து. அப்ப எல்லாமே நமக்கு ஷிர்க் தானே. அப்ப இது நமக்கு சொல்லி கொடுக்க நபி சொன்னாங்க, நீங்க என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாமை இந்த நஸராக்கள் புகழ்வதை போல என்ன புகழாதீங்க, அப்படி அளவு கடந்து போகாதீங்க. நபி சொன்னாங்கல்ல. ஆனா இன்னைக்கு இந்த நபியை பத்தி புகழும் பொழுதுதான் நம்ம நிறைய ஷிர்கான வார்த்தைகளை பார்க்கலாம் இல்ல. இந்த மௌலூதுகளா இருக்கட்டும், கவாலியா இருக்கட்டும், புர்தாவா இருக்கட்டும், சுப்ஹானல்லாஹ்,
இதெல்லாம் நபியுடைய புகழ்ச்சிக்காக படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல என்ன ஒரு இன்னும் ஒரு சாபக்கிரான விஷயம் நமக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நபிய இந்த அளவுக்கு நீங்க கொண்டு போகாதீங்க. ஈசா அலை இஸ்லாம அந்த மக்கள் தூக்குனது போல நம்ம நபிய முகமது நீங்க கொண்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வணங்கலாம் இல்ல. கிறிஸ்டியன்ஸ் ஈசா அலை இஸ்லாம் வணங்குறாங்க, அல்லாஹ்வா பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய மகனா பாக்குறாங்க. நாங்க அப்படியெல்லாம் கருதலையே. அல்லாஹ்வுடைய நபி அவங்க, கடைசி நபி அவங்க. நம்ம எல்லாம் கரெக்டா நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்கள ஜஸ்ட் புகழத்தானே செய்யறோம். புகழ்றது தப்பு இல்லையே. அந்த புகழ்ச்சி வார்த்தை சரியா இருக்கா? அல்லாஹ்வோட இடத்தை நாங்க கொடுக்கல. அல்லாஹ்வோட இடத்தை கொடுத்தாதான் ஷிர்க். இதை மட்டும் கவனிக்கணும் நல்லபடியா. அல்லாஹ்வுடைய இடத்தை கொடுத்தாதான் ஷிர்க். அல்லாஹ்வோட இடத்தை கொடுக்கல. அல்லாஹ்வுடைய அடியானாக பார்க்கிறோம், ரசூலாக பார்க்கிறோம், புகழ செய்யறோம். எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நபி பொக்கிஷம் அவங்க, அவங்கள நாங்க புகழ்றோம். சொல்லுவாங்க எப்படி புகழ்றாங்க? அடுத்த கேள்வி, என்ன வார்த்தைகளை கொண்டு புகழ்றீங்க? நிறைய இருக்கு. டக்குன்னு புரியுது சொல்லணும் அப்படின்னா யா காஃபிர தம்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய புகழ்ச்சி பாடுகள்ல நடுவுல ஒரு யா காஃபிர தம்பு, அதாவது பாவங்களை மன்னிக்க கூடியவரேன்னு புகழ்வாங்க. பாவங்களை மன்னிக்கிறது யாருடைய குணம்? அல்லாஹது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ்வுடைய இடத்தை நேரடியாக கொடுக்கல, வார்த்தை ரீதியா இடத்தை கொடுக்கல. ஆனா வணக்கங்கள்னு அல்லாஹ் புகழ்றோம். அல்லாஹ்வுடைய கடமை என்ன? நம்ம செய்ய வேண்டியது அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ்வை புகழ்வது வணக்கம் தானே. திக்ர் பண்றது என்னது? வணக்கம் தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வணக்கம் தானே. சுப்ஹானல்லாஹ் வணக்கம் தானே. அல்லாஹ்வை திக்ர் பண்றது ஒரு வணக்கம் தானே. அப்ப அல்லாஹ்வை புகழ்வது அஸ்ஸனா அலை, அல்லாஹ்வை புகழ்வது வணக்கம். இந்த புகழ்ச்சிய நபிக்கு அல்லாஹ்வை புகழ்வதை போல் நீங்க புகழ்ந்தா வணக்கங்கள் ரீதியா பண்ற ஷிர்க். அது இடம் நீங்க அல்லாஹ்வுக்கு நிகரா கொடுக்கல. வணக்கங்கள் ரீதியா பார்க்கும் பொழுது நேரடியா கொண்டு போய் நிப்பாட்டுங்க அல்லாஹ்வுக்கு நிகரா. இது புரியுதா? அவங்க ஒன்னும் வார்த்தை ரீதியாக அல்லாஹ்வுக்கு நேரடி ஷிர்க் பண்றேன்னு சொல்லல. செய்யற செயல்கள் எப்படி இருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய செயல்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே எத்தி வைக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த நபிக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நேரடியா ஷிர்க் தான் அது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட அளவு கடந்து நபியை புகழக்கூடிய விஷயங்கள் பாதுகாப்பானா. அல்லாஹ் ஆமீன். இதுல கவிதைகள் ரீதியாக பார்க்கும் பொழுது நபிய புகழ்றோம் அப்படின்ற பெயர்ல நிறைய கவிதைகள் பாடப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அரபியில வந்தாலே அது வேதம் சொல்லி, அரபியில படிக்கப்பட்டாலே அது பெரிய நல்ல வார்த்தை, அரபினாலே புனிதம், அரபியில திட்டினாலும் மக்கள் ஆமீன் சொல்லக்கூடிய காலம் இது இல்ல. சவுதியில நடந்த விஷயம் தானே. நம்ம ஆள் யாரோ போயிருப்பாரு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த கார் ஓனர் அரபிக்காரரா இருப்பாரு. அவரு புடிச்சு ஏன்டா உடைச்ச, ஏன் கார் எடுத்து திட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஆளு ஆமீன் ஆமீன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அரபினாலே ஆமீன் அர்த்தம் நமக்குள்ள வந்துருச்சு, ரைட்? அப்ப இந்த அளவுக்கு நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த அளவுக்கு நம்முடைய புரிதல் இருக்கு. அந்த அரபியில, அரபு மொழியில நபியை புகழ்ந்து பாடக்கூடிய கவிஞர்கள், அவங்களுடைய கவிதைகள் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். அதை ஒண்ணு இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிறீங்க. சொல்லுவாங்க فإن من جودك الدنيا وضرتها ومن علومك علم اللوح والقلم. எப்படி? فإن من جودك நபியே, உங்களுடைய வள்ளல் குணத்தினால, உங்களுடைய வள்ளல் குணத்தினால அத்துன்யா வதர்ரதஹா, இந்த உலகமும் உலகத்துக்கு மேல உள்ள எல்லாமும் இயங்கிட்டு இருக்கு. நபியே, உங்களுடைய வள்ளல் குணத்தினாலதான் உலகமும் உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்க வள்ளல் குணத்தினாலதான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாம சொல்றாங்க. ஓகே, இதுல அந்த கருத்து எங்க வருது நீங்க கேட்கலாம். அடுத்து வருது பாருங்க வார்த்தை, وَمِنْ عُلُومِكَ عِلْمُ اللَّوْحِ وَالْقَلَمِ. அல்லாஹ்வுடைய கலமுக்கும் அல்லாஹ்வுடைய லௌஹுக்கும் எந்த இல்ம் இருக்குதோ அது உங்களுக்கு இருக்கு நபின்றாங்க. அல்லாஹ்வுடைய கலம்னா எது? அல்லாஹ் தஆலா முதல்ல கலம் எழுதுகோலை படைச்சா தெரியுமா? ஆரம்ப படைப்புகள்ல எழுதுகோல் ஒண்ணு. எழுதுகோல் தான் முதல் படைப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது அப்படியும் இல்லை. ஆரம்ப படைப்புகள்ல எழுதுகோல் ஒண்ணு. ஏன் சொல்றோம்? நபி சொல்லுவாங்க, இந்த வானங்கள் பூமி உருவாக்கப்படுறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே அல்லாஹ் கலம் படைச்சான், எழுதுகோலை படைச்சான். எழுதுகோலை படைக்கும் போது அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணிக்கு மேல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அர்ஷும் படைப்பு தானே. அல்லாஹ்வுடைய அர்ஷ் படைப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய அர்ஷ் படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அண்ட் தண்ணீர் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அப்ப கலம் அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணிக்கு மேல இருந்துச்சு நபி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப கலம் படைக்கும் போது அர்ஷும் இருந்திருக்கு,
தண்ணியும் இருந்திருக்கு. அப்ப முதல் படைப்பு கலம்னு கிடையாது. ஆரம்ப கட்ட படைப்புகள்ல கலம் எழுதுகோல் இருக்கு. அல்லாஹ் கலம் படைச்சான், எழுதுகோலை படைச்சான். எழுதுன்னு சொன்னான். அந்த கலம் என்ன எழுதியாலான்னு கேட்டுச்சு. அல்லாஹ் என்ன சொன்னா? மறுமை வரைக்கும் நிகழக்கூடிய எல்லாத்தையும் எழுதுன்னு சொன்னா. எல்லாத்தையும் அந்த கலம் எழுதுச்சு. அந்த எழுதப்பட்ட புத்தகத்தை என்ன சொல்லுவோம் நாம? லவ்ஹுல் மஹ்ஃபூத்னு சொல்றோம் இல்ல, பாதுகாக்கப்பட்ட ஏடுன்னு சொல்றோம். அப்ப அந்த கலமுக்கு இருக்கிற இல்மு, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூத்ல இருக்கிற இல்மு நபியே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பாடுறாங்க. அப்ப கலமுக்கு இருக்கிற இல்ம், லவ்ஹுல் மஹ்ஃபூத்ல இருக்கிற இல்ம் யாருடைய இல்மு? அல்லாஹ்வுடைய இல்மு தானே. அல்லாஹ் சொன்னா எழுது. அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கிறதே அல்லாஹ் எழுதுன்னு சொன்னான். எல்லாத்தையும் கலம் எழுதுச்சு. அல்லாஹ்வுடைய இல்ம கொண்டு நபியே உங்க இல்முல இருக்குன்னு சொன்னா இது ஷிர்க் இல்லாம எது ஷிர்க்? அப்ப புரியுதா? வெறும் சிலைகளை வணங்குனா, சிலைகள் காலில் விழுந்தா ஷிர்க்ன்றது சும்மா. அது மட்டும் ஷிர்க்ன்றது கிடையாது. அதுவும் ஷிர்க் தான். அது மட்டும் ஷிர்க்னு கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளே எந்த ஒரு தன்மையாவது எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு படைப்புக்கோ கொடுக்கிறோம் அப்படின்னா அது ஷிர்க். அல்லாஹ்வுடைய இல்ம கொண்டு வந்து நபிக்கு இருக்குன்னு சொல்றது சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய நாசமான ஒண்ணா இருக்கும். அப்ப இது நமக்கு ஷிர்க் ரீதியாக பார்க்கப்படும். நபி எப்பவுமே இந்த ஷிர்க் சம்பந்தமாக ரொம்ப கவனமா இருந்தாங்க. குறிப்பாக புகழ்ச்சி சம்பந்தமாக எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய ஹதீஸ்ல குறிப்பிடுவாங்க நபியுடைய வார்த்தையை, ஈயாக்கும் வல் குலு, இந்த வரம்பு மீறி போறதை விட்டு நீங்க தள்ளி இருங்க, தப்பிச்சு இருங்க, ஒதுங்கி இருங்க. ஏன்? ஃபஇன்னமா அஹ்லத மன் கான கப்லகும் அல் குலு, உங்களுக்கு முன்ன வாழ்ந்தவர்களை நாசமாக்கியது இந்த வரம்பு மீறுதல் தான். உங்களுக்கு முன்ன வாழ்ந்தவர்கள்லாம் யாரு? அந்த யூதர்கள், அந்த நசாராக்கள். அவங்களை நாசமாக்குனது எல்லாமுமே இந்த வரம்பு மீறக்கூடிய இந்த ஒரு செயல் தான். வரம்பு மீறுதல் என்பது சமூகத்தை நாசமாக்குற செயல்கள்ல முதன்மையான செயலாருக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க. இந்த வரம்பு மீறுதலை கொண்டே சமூகங்கள் நாசமாயிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய மோசமான குணமா இருக்கும். ஷைத்தான் இதை வச்சுதான் நம்மள ஈஸியாக தௌஹீதிய பாதையிலிருந்து வெளியேற்ற முயற்சிப்பான். தௌஹீதுல தான் இருக்கும். அவனும் தௌஹீதத்தான் போதிக்க வருவான் ஆரம்பத்துல. எப்படி அவங்களுக்கு வந்தான்? நீங்க ஜஸ்ட் இந்த சிலைகளை வையுங்க, பொம்மைகளை வையுங்க, இதன் மூலமாக அல்லாஹ் நினைவு கொள்ளலாம், இதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வை ரொம்ப அதிகமா வணங்கலாம், நல்லபடியாகத்தான் வருவான். இப்னுல் கைம் அலைஹிர்ரஹ்ம அழகா எழுதுவாங்க. இகாஃபத்துல் லஹ்ஃபான் சொல்லக்கூடிய அழகான ஒரு புத்தகம். ஷைத்தான் எப்படி எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை வருவான்னு சொல்லி அழகா எழுதியிருப்பாங்க. அதுல சொல்லுவாங்க, நான் நிறைய இடங்கள்ல எங்கேயும் சொல்லியிருக்கேன். அது எழுதுவாங்க, ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? மனிதர்களை ஷிர்க் பண்ண வைக்கணும். ஷிர்க் பண்ண வைக்கிறதுல வெற்றி அடைய முடியல அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய பெரிய பாதலமா பார்க்கும் பொழுது பிதஅத்துகளை பண்ண வைப்பான். பிதஅத்துகளை பண்ண வைக்கிறதுலயும் அவன் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னா ஹராமான காரியங்களை பண்ண வைப்பான். ஹராமான காரியங்கள்ல பண்ண வைக்கிறதையும் தோல்வி அடைஞ்சிட்டான் ஷைத்தான் அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய ஃபர்துகளை விட வைப்பான். ஃபர்துகளை விட வைக்கிறதையும் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னா உங்களுடைய சுன்னஹக்களை, நம்ம பேணக்கூடிய சுன்னத்துக்களை விட வைப்பான். அந்த சுன்னாக்களை விட வைக்கிறதுலயும் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னா கடைசியா இப்னு எழுதுவாங்களே ரஹ்மா, கடைசியாக நல்ல செயலை செய்ய வைப்பான். உங்களை ஷைத்தான் நல்ல செயலை செய்ய வைப்பான். எப்படி இருக்கும் அது? உங்களுக்கு இதை விட அதிகமான நன்மை கொடுக்கக்கூடிய செயலை பண்ண முடிஞ்சிருக்கும். இதை விட அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய செயலை பண்ண முடிஞ்சிருக்கும். அந்த செயலை செய்ய வைக்காம வேறு நல்ல அமலை பண்ண வச்சிருப்பான். அந்த அமல் மூலமாக நன்மைகள் குறைவாக கிடைக்கும் உங்களுக்கு. அவனுக்கு என்ன வேணும்? நலவுகள் இந்த மனிதனுக்கு போயிடக்கூடாது. புரிஞ்சா? இப்ப எனக்கு 1000 ரூபாய் 100 ரூபாய் இருக்கு, எண்ணம் வருது, இந்த ஏழைக்கு 100 ரூபாய் கொடுக்க போறேன்ப்பா. இங்க இருந்து அங்க நடந்து போய் கொடுக்கணும். அதுக்குள்ள மனசு மாறும். எதுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்? 10 ரூபாய் கொடுத்தா போதும். அந்த 100 ரூபாய் ஊதிட்டு 10 ரூபாய் தாள் எடுத்து கொடுப்போம் இல்ல. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கலாம்? 100 ரூபாய் கொடுத்துருந்து நன்மை அதிகமா கிடைச்சிருக்கும். அந்த அதிகமா நன்மை கிடைக்கப்பட்டதை விட்டு தள்ளிட்டு 10 ரூபாய் கொடுக்க வச்சான். இங்க நுழைஞ்சிட்டான வாழ்க்கையில நமக்குள்ள. இப்னுல் கைம் அழகா எழுதுவாங்க, இங்க ஒரு இடத்துல நுழைஞ்சிட்டான், நுழைஞ்சி அவன் அமைதியா இருக்க மாட்டான். அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவான்? அமல்கள்ல அந்த நிறைய நன்மையை கொடுக்குற அமல்களை விட்டுட்டு சின்ன நன்மைகளை கொடுக்க அமல்களை பண்ண வச்சான். அங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவான், சுன்னத்துக்களை விட வைப்பான்.
சுண்ணத்துகளை விட வைக்கிறது வெற்றி அடைஞ்சிருவான், அடுத்து ஃபர்துகளை விட வைப்பான். ஃபர்துகளை விட வைக்கிறத வெற்றி அடைஞ்சிருவான், அடுத்து பிதஅத்துகள் ஹராம்களுக்கு செய்ய வைப்பான். ஹராம்களை செய்ய வைக்கிறத வெற்றி அடைஞ்சிருவான், அடுத்து பிதஅத்துகளை போவான். பிதஅத்துகளை செய்ய வைக்கிறத வெற்றி அடைஞ்சிருவான், ஷிர்கை முடிப்பான். ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான், வாழ்க்கையில உள்ள வர்றதுக்கான ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே இருப்பான். உள்ள வந்துட்டான் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டமாக கொண்டு போய் ஷிர்குல கொண்டு போய் சேர்ப்பான். ஆக நபி சொல்லி கொடுத்தாங்க, நீங்க அதிகமாக அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க, அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதுல வார்த்தை ரீதியாக நமக்கு நடைமுறைப்படுத்தி காண்பிச்சாங்க, ஷைத்தான் கிட்ட இருந்து அதிகமாக நீங்க பாதுகாப்பு தேடணும். இதனாலதான் நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தைகள் பார்க்க முடியும். எத்தனை வாட்டி குர்ஆன் ஓதும் போதும் சரி, ஒரு முறை ஓதும் பொழுதும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இர்ரஜீம் ஓதுங்க. மனசுல ஏற்படுற வஸ்வசா நபி சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இர்ரஜீம் ஓதுங்க. ஏன் கலிவறைக்குள்ள போறீங்களா, அங்கேயும் நபி சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஹுபுஸ் ஹபாயிஸ், இந்த கெட்ட ஜின்கள் ஜின்னாத்துகளை விட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. ஆக இந்த ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுறத நபி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நமக்கு மிக அதிகமாக பேண வேண்டிய ஒண்ணா இருக்குது. நபி சொன்னாங்க, இந்த குலு ஷைத்தான் எடுக்கக்கூடிய பெரிய ஆயுதமா இருக்கும், இந்த குலுவை கொண்டு உங்களை மிக சீக்கிரமா வழிகெடுப்பான். கடைசியாக முஸ்லிமுடைய ஹதீஸாக பார்க்கும் பொழுது மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹலகல் முத்தனத்திஊன், நபி சொன்ன வார்த்தை ஹலகல் முத்தனத்திஊன், நபி சொல்லுவாங்க 3 வாட்டி. இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, வரம்பு கடந்து போறவர்கள், அது உறவு ரீதியா இருக்கட்டும், நடைமுறை ரீதியா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் ரீதியா இருக்கட்டும், எது வேணா எடுத்துக்கலாம். வரம்பு மீறி போறத அது நபிக்கு பிடிக்கும், இஸ்லாம் ஏத்துக்காது. நபி சொன்னாங்க, வரம்பு மீறி போறவர்கள் ஹலக நாசம் அடைந்து விட்டார்கள். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேர்ட் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம புரிதலுக்கான தர்ஜுமா பண்ணோம் அப்படின்னா, வரம்பு மீறி போறவர்கள் நாசம் அடைந்து விட்டார்கள். ஆக இது எல்லா ரீதியாக பார்க்கும் பொழுதும் வரம்பு கடந்து போறது ரொம்ப மோசமான ஒண்ணு. நபி இத ரொம்ப அழகா தடுத்தும் காமிச்சிருப்பாங்க. நபியுடைய பெயர்ல சையீது பெயர் தானே, நபியுடைய பட்டங்கள்ல சையதுன்றது நபியுடைய பட்டம். ஏன் நபியே சொல்லியிருப்பாங்க, சையது உல்தி ஆதம், நான் ஆதமுடைய மகன்களின் தலைவனாக இருக்கேன், மனிதர்களின் தலைவராக நான் இருக்கேன். அப்ப சையதுன்றது நபியுடைய பெயர். ஒரு கூட்டம் வரும் நபியை பாக்குறதுக்கு, அந்த சையதுனா வபன சையதினா, நீங்க எங்களுடைய தலைவரா இருக்கீங்க, எங்களுடைய சையதா இருக்கீங்க, தலைவரா இருக்கீங்க, எங்களுடைய தலைவரின் மகனா இருக்கீங்க. அந்த கைருனா வபனு கைரினா, எங்கள சிறந்தவரா இருக்கீங்க, எங்கள சிறந்தவர் மகனா இருக்கீங்க. நபிய புகழ்ந்தாங்க, என்ன சொன்னாங்க, சையீதுன்னு சொன்னாங்க. நபியே இங்க சொல்றாங்க, நான் சையீதாக இருக்கேன். இங்க மனிதர்கள் நபிய புகழும் பொழுது சஹாபாக்கள் புகழ்றாங்க, நீங்க சையீதா இருக்கீங்க எங்களுக்கு. நபி அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன சையீதுன்னு சொல்லாதீங்க, என்ன நீங்க சையீதுன்னு சொல்லாதீங்க. ஓ சையீத் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் ஒருவன் தான் தலைவர் நமக்கு. அப்ப நபிய சையீதுன்னு சொல்றது ஹராம் இல்ல, தப்பொன்னும் இல்ல. நபி நமக்கு புரிய வச்சாங்க, எந்த பேருடைய அர்த்தங்கள் அல்லாவுக்கும் இருக்குமோ, நபிக்கும் பயன்படுத்தப்பட்ட பெயர் தான், அல்லாவுக்கும் அந்த அர்த்தம் கொண்ட பேர் இருக்குமோ, அந்த பெயரை கொண்டு என்ன கூப்பிடுறதுல பிழை ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் கூப்பிடாதீங்கன்னு தடுத்தாங்க. ஏன்? இதன் மூலமாக வேறு ரீதியாக ஷிர்க்குடைய கதவுகள் திறக்க வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க இதை கொண்டு நீங்க என்ன புகழ்றீங்க அப்படின்னா, புகழ்ச்சியில இன்னும் அடுத்த கட்டம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நபி சொன்னாங்க, என்ன இந்த அளவுக்கு கொண்டு போகாதீங்க, என்ன அல்லாஹ்வுடைய அடியான்னு சொல்லுங்க. எப்படி நீங்க ஒரு அடியானோ நான் ஒரு அடியான் தான், எப்படி நம்ம ஒரு அடியானோ அல்லாஹ்வுடைய நபி ஒரு அடியான் தான், அல்லாஹ்வை இறைவனாக பார்க்கும், அல்லாஹ்வுடைய அடியானாக என்ன சொல்லுங்கன்னா. இன்னும் நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலாக என்ன பாருங்க. அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய அடியானாக நாம எப்படி, நான் உங்களை நீங்க என்ன நேசிக்கிறீங்களோ அதே போல் நாம நபி நேசிக்கணும். இன்னும் ஒரு படி மேல ஏன் போய் நேசிக்க, அல்லாஹ் ஒரு ரசூலா இருக்கிறாங்க அவங்க, அதனால நேசிக்கணும். இந்த நேசங்களை வெளிப்படுத்த வார்த்தைகள் மட்டுமே நமக்கு போதுமானது கிடையாது, வார்த்தைகள் மட்டுமே நமக்கு போதுமானது கிடையாது, வார்த்தைகளும் தேவையானது. நல்லா புரிஞ்சுக்கணும். நபியுடைய நேசத்தை வெளிப்படுத்த வார்த்தைகள் மட்டுமே போதும், வார்த்தையிலேயே புகழ்ந்து புகழ்ந்து நேசத்தை வெளிக்காட்டுவே முடியாது. வார்த்தைகள் ரீதியாகவும் நபியை புகழணும்,
நபியுடைய புகழ்ச்சிக்கு வார்த்தை ரீதியாகவும் நாம நல்லபடியாக வரம்புக்குள்ள நபியை புகழணும். இன்னும் மிக முக்கியமான வழிகள்ல நாம நபியுடைய நேசத்தை வெளிக்காட்டலாம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் மூலமாக. ரெண்டு விஷயங்கள் முறையாக இருந்தா நபியுடைய நேசங்களை அழகாக வெளிக்காட்டியவராக பார்க்கப்படுவோம். அதுல முதலாவது நல்ல சிறந்த முவஹிதாக இருக்கணும், தௌஹீத்வாதியாக இருக்கணும். சஹாபாக்குடைய புரிதல் அடிப்படையில மார்க்கத்தை புரிஞ்சிக்க கூடிய, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய, இறைவனாக கருதக்கூடிய முவஹித் தௌஹீத்வாதியா இருக்கணும். ஏன் சொல்றோம் இத? இந்த கல்வியத்தான் நபி இந்த 23 ஆண்டு கால பயணத்துல நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தௌஹீத மட்டும் தான் நபி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது, உலகம் சம்பந்தமாக பார்க்க நிறைய சட்டங்கள் நமக்கு இருக்கு. அல்லாஹ் சம்பந்தமாக பேண வேண்டிய ஒண்ணு இருக்கா, தௌஹீத முறையா பேணணும். அது நபி நமக்கு கத்து கொடுத்த 23 ஆண்டுகால் நபித்துவ வாழ்க்கையில நபி நமக்கு கத்து கொடுத்தாங்க, தௌஹீத பேணுங்க. அந்த தௌஹீத சரியாக பேணுனாலே நபியின் வார்த்தை கட்டுப்பட்ட மக்களா கருதப்படுவோம். நபியின் வார்த்தை கட்டுப்பட்ட மக்களா கருதப்படவே நபியுடைய நேசங்களை வெளிக்காட்டின மக்களாக கருதப்படுவோம். இரண்டாவது, நபியை புகழ்வது, நபியை நேசம் கொள்வது நபி சொல்லி கொடுத்த வரையறைக்குள்ள இருக்கணும். முதல்ல தௌஹீத பேணணும், இரண்டாவது வரையறைக்குள்ள இருந்து நபியின் நேசங்களை வெளிக்காட்டணும். அந்த வரையறை என்ன? இந்த நபி என்னுடைய உயிருக்கு மேல நான் நேசிக்கக்கூடியவர் தான். என்னுடைய அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஏன் எந்த மனிதனா இருக்கட்டும், என்னை விட நான் நபி அதிகமாக நேசிக்கிறேன். இது நம்முடைய வார்த்தை மட்டும் இல்ல, உள்ளம் ரீதியாக வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும், உள்ளம் ரீதியா இருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கணும். இது எங்க போக கூடாது? நான் என்னை விட அதிகமாக நேசிக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, இதுக்கு என்ன காரணம் கிடையாது, அல்லாஹ் ரேஞ்சு கொண்டு போய் சேர்த்து ஒண்ணு கிடையாது. அல்லாஹ்வுடைய தரம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு பிறகுதான் நபி, அல்லாஹ்வுக்கு பிறகுதான் நபி, அல்லாஹ்வுடன் நபி கிடையாது. சஹாபிகள் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் வ ஷி'த், அல்லாஹ்வும் நீங்களும் நாடியது போல் நடந்துச்சு நபியே. நபி உடனே சொல்லுவாங்க, அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, என்ன அல்லாஹ்வுக்கு நிகராக நீ கொண்டு போய் நிப்பாட்றீங்களா? என்ன சொன்னா சஹாபி? அல்லாஹ்வும் நீங்களும் நாடியபடி நடந்துச்சு. நபி திட்டுனாங்க, கண்டிச்சாங்க. என்ன நீங்க அல்லாஹ்வுக்கு நிகரா கொண்டு போய் நிப்பாட்னீங்களா? மாறாக சொல்லுங்க, மாஷா அல்லாஹு வஹதா, அல்லாஹ் ஒருவன் தான் நாடினான், அல்லாஹ்வுடைய நாட்டம் மட்டும் தான், அதுதான் காரணம் அமைஞ்சிச்சு உங்களுடைய வாழ்க்கை நடந்ததுக்கு. சுப்ஹானல்லாஹ். இது நமக்கு நபி நமக்கு போதிச்சு கொடுத்த அம்சங்களாக பார்க்கும் பொழுது தௌஹீது ஒண்ணு, இன்னொன்னு வரையறைக்குள்ள இருந்து நபியை நேசிக்கணும். வார்த்தையாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், இந்த இரண்டு விஷயங்களை சரியாக பேணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தௌஹீது நல்லபடியா இருக்கும், நபி நல்லபடியா நேசிப்போம். நபியின் நேசத்தின் வெளிக்காட்டல்கள் சிறந்த முறையில பேணப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு விஷயங்களை பேணும் பொழுது ஏன் சொல்லப்பட்டது இது? இந்த சாலிஹீன்கள்ல குலூ பண்றது நம்முடைய ஷிர்க்குக்கான கதவுகளை திறக்கிறது சமம். சாலிஹீன்களை பத்தி பேசி எதுக்கு நம்ம நபியை பத்தி பேசணும்? நபியை விட சிறந்த சாலிஹ் யாரும் கிடையாது, நபியை விட சிறந்த வழி யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சிறந்த வழியான, சிறந்த சாலிஹான நபி முஹம்மது அவங்களுக்கே இந்த இடம் கிடையாது அப்படின்னா வேறு எந்த மனிதனுக்கும் அந்த இடம் கிடையாது, வேறு எந்த சஹாபிக்கும் அந்த இடம் கிடையாது, வேறு எந்த மலக்குகளுக்கும் அந்த இடம் கிடையாது. புரிஞ்சா? இது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுப்போமோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு தௌஹீத புரிஞ்ச மனிதர்களா இருப்போம். இத்தகைய பாடங்கள் வெறும் கேட்டுட்டு போறதோட இல்லாம இதை உள்வாங்கணும், வீட்டுல உள்ள மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும், தௌஹீத பேசுற மக்களை ஆகணும். நம்மால் முடிந்த எத்தனை நபர்களுக்கு முடியுமோ அத்தனை நபர்களுக்கு தௌஹீத சொல்லி கொடுப்போம். அக்செப்ட் பண்றாங்க பண்ணல மறுகட்டம் சொல்லி கொடுக்க நம்முடைய கடமை. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நேர்வழியை காட்டுவான்ற துஆக்கு அதிகமா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியில் கடைசி வரை வாழ்ந்து நேர்வழியில் மரணிக்க கூடிய மக்களாக, நேர்வழி அடைந்து மரணித்த உத்தம மனிதர்களோடு மறுமையை வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. اللهم آمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين.